கட்சிகள் பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒருத்தரை முதல்வர் ஆக்க முடியுது, எந்த நோக்கத்தில் இருந்தாலும். தமிழ்நாட்டில் அப்படி ஆக்க முடியுமா? திராவிட பண்பாட்டில் கேள்விதான். அதே சமயம் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சமூக நீதியை எதிர்க்கக்கூடிய பகைவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இதுதான் ஸ்டாலினுடைய கொள்கை, திராவிட கொள்கை இதுதான். அதனால அப்படி அவர் இருக்காரு. திமுக ஆட்சி என்பது இருக்கு, கலைச்செல்லாம் போயிட்டு வரலாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் தனியது. அன்றாட கலத்திட்டா இருக்காங்க. அப்ப திமுக ஆட்சி நிலையானதில்ல, அரசு நிலையானதுன்னா இது எந்த தத்துவத்தை பேசுறது? அரசியல்ல தேர்தல்ல இந்த அளவுக்கு தீவிரமா சாதி முகாம்களை பயன்படுத்தி சாதி வாக்கு வங்கியை உருவாக்கிக்கிறது என்பது தீவிரப்பட்ட காலம் திமுக அதிமுக காலங்கள்ல தான். சமூகத்தை நல்லிணக்கம் இல்லாம அது நிலைக்காது ஒரு பக்கம். அப்படி நீங்க தற்செயல சும்மா ஒரு தற்காலிகமா ஒரு தந்திரம் நீங்க பண்ணீங்கன்னா, தற்காலிக தந்திரம் ஒரு பொம்மையை வைத்துதான் இருக்கும் தவிர அது உண்மையான சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வராது. பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் என்பதை விடுங்க, பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் சேராதவர் யாரா இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து தலைவராக முடியாது. இதையெல்லாம் மூடி மறைச்சு என்ன பேசுறது? தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய பொழுது தலித் ஒருவர் முதல்வராக வரக்கூடிய சூழல் இல்லை என்று தெரிவித்திருந்தார். திருமாவளவன் அவருடைய இந்த கருத்து குறித்து தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா, கடந்த 13ஆம் தேதி பட்டியலின மக்களுக்கு அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் பேசிய அந்த கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே ஒரு தலித் முதல்வர் ஆகக்கூடிய சூழல் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியானது ஒரு சிறப்பான சூழல், மற்றபடி வேறு எங்கும் அதற்கான வாய்ப்பு இல்லை, சூழல் இல்லை அப்படின்றார். தலித் முதல்வர் ஆக வேண்டும் என்கின்ற அவருடைய அவா குறித்தும் அதற்கு அப்படி ஆகக்கூடிய சூழல் இல்லை என்கின்ற அவருடைய ஆதங்கம் குறித்தும் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அது அந்த கவலை அதை பற்றி அவர் பேசுனதுல நியாயம் இருக்கிறது. ஒரு ஜாதி அரசியல் தான் மேலோங்கி இருக்கிறது. ஒரு மிகவும் ஒடுக்கப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய பட்டியல் வகுப்பு மக்கள் அங்கிருந்து முதல்வராக வர முடியலை. அப்போ அதை அதை சுட்டி காட்டுகிறார். அதெல்லாம் அது ஒரு உண்மையைத்தான் சுட்டி காட்டுகிறார் திருமாவளவன். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. தமிழ்நாடு உட்பட அதுதான் நிலைமை. அதில் எங்களுக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்துக்கும் அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது மட்டுமா? இது ஜாதி அடிப்படையில் தான் ஒன்றிய செயலாளர் பொறுப்பு கிடைக்கிறது, மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்கிறது. சாதி வாக்கு வங்கியை வைத்துத்தான் முதன்மையாக நம்பித்தான் திமுக அதிமுக தேர்தல் நிற்குது. இவர் சேர்ந்திருக்கிற கூட்டணி சேர்ந்திருக்கிற திமுக அப்படிதான் இருக்கிறது. அதுக்கு ஒரு மாற்று காண்பதற்கு ஒரு அரசியலில் ஒரு சாதி பாகுபாடு இல்லாம பொறுப்புகள் தகுதி அடிப்படையில் கொடுப்பது, அவங்கவுங்க உழைப்பு தகுந்தவளை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரணும். அப்படிங்கும்போது சமூகத்துல அந்த மாறுதல்கள் வரணும். ஆனா ஒரு பழைய காலங்கள்ல ஜாதி என்பது இருந்தது, ஒரு ஆதிக்கம் செலுத்தியது காங்கிரஸ் ஆட்சியில. ஆனா அரசியல்ல தேர்தல்ல இந்த அளவுக்கு தீவிரமா சாதி முகாம்களை பயன்படுத்தி சாதி வாக்கு வங்கியை உருவாக்கிக்கிறது என்பது தீவிரப்பட்ட காலம் திமுக அதிமுக காலங்கள்ல தான். அவங்களோட கூட்டணி வைத்திருக்கிற திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி தான் பரிசீலிக்கணும். இப்போ திமுகவோடவே கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு தகுதி அடிப்படையில் ஒரு ஒன்றிய செயலாளராக கூட திமுகவில் ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் வர முடியாது. அப்படி அதை கண்டுடைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்க விதிமுறைகள்ல ஒன்றிய துணை செயலாளராக பட்டியல் வகுப்புக்காரர் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. செயலாளராக வர முடியாது. நமக்கு தெரிந்து அதாவது தாழை கருணாநிதி திருவாரூர் மாவட்ட செயலாளராக இருந்தார். அதுபோல ஏற்கனவே அந்த கோவை பகுதியில் பொள்ளாச்சி பகுதியில் சிபி தண்டபாணி ஒருவர் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதுதான் பழைய காலம். எப்ப காலங்கள்ல 20-30 வருஷங்கள்ல அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பே இல்லை.
வந்து திமுகவில், அதுபோல் அதிமுகவிலும் இப்படி தான் இருக்குது. அப்படி இது ஒரு படுமோசமாக இருக்குது. அதை வந்து தகுதி அடிப்படையில் வரலாம், யார் வேணாலும் வரலாம் என்கின்ற அந்த நிலை வர வேண்டும் என்பது தான் வந்து அது இல்லை என்பது சரி. அது தான் கூட்டணி சேர்ந்திருக்கிற திமுகவில் இல்லை, அது அது அதில் ஏதோ சரியா இருக்கிறது போல, அல்லது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, மற்றவங்களை பற்றி நான் சொல்லுவேன் என்பது போல திரும்ப பேசியிருந்தால் அது விமர்சனத்துக்குரியது சரியல்ல. அப்ப அந்த இதுலயே பேசுகின்ற பொழுது திருமாவளவன் திமுக அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் திமுக அரசு நிலையானது அல்ல, மாநில அரசு தான் நிலையானது, அதனால திமுகவை மட்டும் சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனால் அதனுடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் தமிழ்நாட்டை மையப்படுத்தி தான் திருமாவளவன் பேசினார். பட்டியலின சமூக வாக்குகள் மடை மாற்றுவது என்பது ஆட்சியை தீர்மானிக்கிறது, தேசிய மாநில அரசுகள் அதில் எதிரொலிக்கக்கூடியது, அப்படி இருந்தும் கட்சி மற்றும் கட்சிகளின் அதிகாரம் உள்ள பதவிகளை வழங்குவதற்கு மாநில கட்சிகள் தயங்குகின்றன சொல்றார். இப்ப தலைவர் ஒரு நிலைப்பாடும் பொதுச் செயலாளர் வேறொரு நிலைப்பாடுமாக இருக்கு. இது பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? அதான் ஒரு ஒரு உண்மையை மூடி மறைத்து பேசும்போது இந்த முரண்பாடுகள் அவர் உள்ளே வருது. இப்ப திமுக ஆட்சி நிலையானது அல்லன்னா என்ன அர்த்தம்? அது திமுக ஆட்சி என்பது இருக்கு, கலைச்செல்லாம் போயிட்டு வரலாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் தனியாது, அன்றாட கலைச்சிட்டு தான் இருக்காங்க. அப்ப திமுக ஆட்சி நிலையானதில்ல, அரசு நிலையானதுன்னா இது எந்த தத்துவத்தை பேசுறது? அது தேர்தல் கட்சி அடிப்படையில் நடந்து கட்சிக்காரர்கள் தான் முதல் ஆகுறாங்க. அதில் என்ன மாற்றம் இருக்குங்கிறேன். நீங்க 2 வருஷம் முதல்வர் அப்படியே இருக்கட்டும், 2 வருஷம் முதல்வராக இருக்கட்டும், 3 வருஷம் இருக்கட்டும், அதுல ஒரு பட்டியல் வகுப்புக்காரர் இருக்க முடிகிறதா, கொண்டு வர முடிகிறதா என்பதுதானே கேள்வி. இப்ப அவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு வச்சுங்க, அவர்கள் நிரந்தரமா முதல்வராக இருக்காங்களா? அவங்க மட்டும் உங்க கருத்துப்படி அந்த ஆட்சி கலைக்கப்படலாம்ல? இப்ப கலைக்கப்படுறது என்ன இதுல பிரச்சனைங்கிற, இதுல இருக்கிற போது ஒருத்தர் வர முடியுமா என்பதுதான். இதுல அது கூட்டணி சேர்றதுக்கு, அதை மறைக்கிறதுக்காக அப்படி பேசக்கூடாது, திருமாவளவன் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது. அது அவர் நேரடியாக திமுகவை குறை சொல்வதற்கு முடியாது, சிக்கல் வரும் அப்படின்னாக்க இந்த மாதிரி சுத்தி வளைச்சு ஒரு தவறான விளக்கத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு தற்காலிக அண்ணா திமுக ஆட்சி என்பது தமிழ்நாடு அரசு தான் நிலையானது என்று, அரசு வேறு அரசாங்கம் வேறு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இப்ப என்னங்க இருக்கு? நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அரசாங்கத்தை நடத்துறீங்க, அரசாங்கத்துக்கு தான் முதலமைச்சர், அரசுக்குன்னு நம்ம சொல்லிட்டாலும் இங்க கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க முதலமைச்சர். இதுக்கு ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒருத்தர் வர முடியும் தகுதி அடிப்படையில்? அது வர முடியாது. ஏனென்றால் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் திமுகவுக்கே தலைவர் வர முடியாது. பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் என்பதை விடுங்க, பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் சேராதவர் யாரா இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து தலைவராக முடியாது. இதையெல்லாம் மூடி மறைச்சு என்ன பேசுறது? அதெல்லாம் சரியல்ல. அடுத்தது இந்த ஜாதி அரசியலை தீவிரப்படுத்திய திமுக அதிமுக தான். ஜாதி வாக்கு வங்கி இவங்க தான் உருவாக்குனாங்க. அதனால அதை தீவிரப்படுத்தி தான் அங்க ஜாதி அந்த வட்டார தலைவர்களை பயன்படுத்தி, ஜாதியை பயன்படுத்தி தான் அவங்க வாக்கு சேகரிக்கிறாங்க, நிற்கிறாங்க. அந்தந்த பகுதி யார் அமைச்சராக வர்றது, அந்த ஜாதியை சேர்ந்த அடர்த்தியா உள்ள ஜாதியை சேர்ந்தவங்க அமைச்சராக வர்றது, அப்போ அவர் தான் மாவட்ட செயலராக வர்றது, ஒன்றிய செயலராக வர்றது வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் அவங்க ஜாதி வாக்கு வங்கி, ஜாதி அமைப்பு கட்டுமானம் தான் இந்த கட்சிகளுக்கு இன்னைக்கு பலம். எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணாலும், தவறு பண்ணாலும், எல்லா மக்களுக்கும் அவங்க பாதகம் பண்ணாலும் இந்த கட்சிகள், திமுக அதிமுக கட்சிகள், அவங்க ஒரு ஜாதி உணர்வை உருவாக்கி விட்டு அந்தந்த வகைகள்ல தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. அந்த பலவீனத்தை எல்லா மக்களும் உணரணும். தமிழ் மக்கள், தமிழர்கள் அந்த ஜாதி வேறுபாடுங்கிறத அடுத்தது உடனே நாளைக்கு எல்லாரும் சமமா போயிடுவாங்கன்னு நாங்கள் கற்பனை பண்ணலை, இருக்கலாம். ஆனா இது பொதுவா சிந்திக்கிறதும் எல்லாருக்கும் பாதிப்பு. அந்த குறிப்பிட்ட ஜாதிக்கும் பாதிப்பு, அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு வேலையில திண்டாட்டுறதுக்கு, இல்லை ஊழல்ல மாட்டேங்குது, லஞ்சம் கொடுத்து தான் காரியம் பண்ணணும், எல்லா ஜாதியும் தான் இதுல இருக்கு பாதிக்கப்படுது. வேலையில தேடுறது எல்லா ஜாதி ஆண் பொண்ணு அத்தனையும் தான் பாதிக்கப்படுது. சாராய கடையை திறந்து அதை வசூல் பண்ணி எதாவது செய்யறாங்கன்னா எல்லா குடும்பங்களும் தான் பாதிக்கப்படுது. ஜாதி இடஒதுக்கீடு அடிப்படையில பாதிக்கப்படுது சாராய கடையில, டாஸ்மாக்ல. அது இந்த மாதிரி சிந்திக்கணுமே தவிர ஒரு தேர்தல் கூட்டணி ஆதாயத்துக்காக சுத்தி வளைச்சு திருமாவர்கள் பேசுவது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து. திருமாவளவனுடைய இந்த கருத்து குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களும் காங்கிரஸை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் வரவேற்றிருக்கிறாங்க. அதே சமயத்துல மறுமுனையில பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர் வரவேற்று நாங்கள் இதை வரவேற்கிறோம்,
அதாவது ஒரு ஒற்றுமை உணர்ச்சியும் விழிப்புணர்வும் மக்கள் கிட்ட இருந்தோம்னா தலித் வந்து முதல்வராக முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் முந்தைய காலங்களில் நான் அதற்கான முன்முயற்சி எடுத்தேன். ஐயா எல் இளைய பெருமாள் போன்றவர்கள், பூவை மூர்த்தி, திருமாவளவன் எல்லோரையும் நான் அரவணைச்சிட்டு பண்ணேன். ஆனால் அந்த சாதி சங்கங்கள் அல்லது வந்து சாதி கட்சிகளுடைய தலைவர்களுடைய தன்னலத்தினாலதான் அது கெட்டு போச்சு. இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே வந்து 2 பேரை வந்து மத்திய மந்திரி ஆக்கியிருக்கோம். இதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? இல்ல, அந்த அவர் சொல்றது அந்த காலத்துல அவர் சொன்னார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கலாம், தலித்தே முதலமைச்சர் ஆக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னார். அந்த நாளைக்கு இதை செய்வாங்களா மாட்டாங்கன்னு தெரியாது, சொன்னார். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ வந்து நடைமுறையில் ஒரு ஜாதி கட்சியை நடத்தி கொண்டு வந்து நாங்கள் பட்டியல் வகுப்பாருக்கு நாங்கள் உரிமை தருவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை எப்படி வரும்? ஒரு பொதுவான கட்சியை நடத்திக்கிட்டு சொன்னாங்கன்னா ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் ஒரு வகுப்பாருக்குரிய கட்சி நடத்துறீங்க, பொது பேரில் நடத்துறீங்க, ஒரு வகுப்பாருக்குரிய கட்சியை நடத்துறீங்க. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கிராமங்களில் அந்த வகுப்பாரோட மட்டும் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா கிராமங்களில் இருக்கும்போது அந்த வகுப்பாரோட மட்டும் அடையாளப்படுத்திக்கிறீங்க. பொது கோரிக்கைகளை எழுப்புறீங்க, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ டாக்டர் ராமதாஸ் இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும், தமிழ்நாடு பொது கோரிக்கைகளை எழுப்புறீங்க. நடைமுறையில் அப்படி இருக்கீங்க. அப்போ நடைமுறையில் அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ள ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஜாதி பாகுபாடு இருக்கு, ஜாதி ஒடுக்குமுறை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட அடர்த்தியான ஒரு வகுப்புக்கு பிரதிநிதித்துவப்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது மற்றவங்க உங்களோட எப்படி கூட்டு சேருவாங்க? அது இப்ப அரசியல் கணக்கீடுகளின்படி எண்ணிக்கை தான் மிக முக்கியமானது. இப்ப ராமதாஸ் அவர்கள் சொல்லுகின்ற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ஒரு அடர்த்தியாக இருக்கக்கூடிய சாதியாக வன்னியர் சமூகமும் பட்டியலின மக்களும் இருக்காங்க. நமக்குள்ளார ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு இருந்தால் இந்த மாற்றம் நிகழும். திருமாவளவன் சொல்கின்ற மாற்றம் நிகழ்ந்தார் அப்படின்னா அதற்கான ஒரு முன்முயற்சி எடுப்பது தானே வந்து தலித் வந்து ஒரு தலைவராக ஒரு முதல்வராக ஆக்குவதற்கான முயற்சியாக இருக்க முடியும். இது ஒரு ஜாதி கூட்டணி என்பது சரியா? முதல்ல ஒரு ஜாதி கூட்டணி என்பது சரியா? அப்ப ஜாதியை தானே வளர்த்தோம் அது. அப்ப நாம ரெண்டு பிரிவு சாதியை நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அர்த்தம். அடுத்தது ஜாதி என்றாலே உயர்வு தாழ்வு இல்லாமல் அது இல்லை, அந்த உளவியல் கிடையாது. அதெல்லாம் ஜாதி கூட்டணி எல்லாம் நிலைக்க முடியாது. ஜாதி என்றாலே உயர்வு தாழ்வும் பாகுபாடு மனசுக்குள்ள வைத்துக் கொள்வதும் நம்ம நேரடியா ஒதுக்கி வைக்காம இருக்கலாம். ஆனா நாம ஒதுங்கிக்கிறது ஒருத்தர் அவங்களோட சிறப்பாக பாடணும். அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு ஊரா இப்ப தாராளம் என்ன நடக்குது? ஒரு கோயில் திருவிழாவா இருக்கட்டும், மற்றதா இருக்கட்டும், ஜாதி தாராளம் நடக்குது இல்ல? ஜாதி படுகொலைகள் எவ்வளவு நடக்குது? ஒரு திருமணம் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, கொலை பண்றாங்க, அந்த பொண்ணையும் பையனையும் கொலை பண்றாங்கல்ல. இது யாருக்கு பிசிலையும் தலித் மக்கள் கலந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க அரசியல் 2 ஜாதி மட்டும் அரசியல் கூட்டணி வச்சுக்கிட்டு நான் ஜாதியை போக்கிடுவேன் அல்லது நான் பதவி கொடுப்பேன்னா என்ன இருந்தது? ஜாதி பாகுபாடு இருக்கும், ஜாதி உயர்வு தாழ்வு இருக்கும். ஆனால் நாம வந்து ஒரு பதவியை பங்கு விடணும்னா நீங்க ஒரு பொம்மையை வைக்கிறது தான் இருக்கும். அப்படியே ஒரு இது கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு தலித் ஒருத்தர் வந்து முதல்வர் ஆக்கிறதுக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு பொம்மையை படம் காட்டுறதுக்கு வைக்கிறதா இருக்கும். சமூகத்தில் நல்லிணக்கம் இல்லாம அது நிலைக்காது ஒரு பக்கம். அப்படி நீங்க தற்செயல சும்மா ஒரு தற்காலிகமா ஒரு தந்திரம் நீங்க பண்ணீங்கன்னா, தற்காலிக தந்திரம் ஒரு பொம்மையை வைத்ததா இருக்கும் தவிர அது உண்மையான சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வராது. மனிதர்களுக்கிடையே ஜாதி அடிப்படையில உயர்வுதாழ்வு கருதி வேறுபாடு கருதக்கூடிய உளவியல் நீக்கப்படணும். 100% எல்லா வகையிலும் நீக்கப்பட்டோம்னா சொல்லல. நாளையிலிருந்து எல்லாரும் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணணும் சொல்லல. உன் ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணா கூட தப்பித்தவரை எதை பிள்ளைகள் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணா போ அப்படின்னு விட்டுட்டு கொலை பண்றதுங்கிற அளவுக்கு போகுதுங்க. கடந்த காலம் எல்லாம் அப்படி இல்லை. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊரை விட்டு போயிடுவாங்க, அப்புறம் எப்போ போவாங்க, அது மாதிரி தேடி போய் கொலை பண்றது இருக்கு. அப்ப ஜாதி தீவிரவாதம் என்பது அதிகமா இருக்கும் பொழுது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஜாதி அடிப்படையில கட்சி வச்சுக்கிட்டு நாங்க ஒன்னா சேர்றோங்கிறது வந்து இது வந்து வள்ளலார் கசாப்பு கடை வைக்கிறது போதுதான். ஐயா, இப்ப அண்மையில் ஒரு நேர்காணல் ஒன்றில் திருமாவளவன் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதல்வர் ஆனது என்பதை அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அது மட்டும்தான். மற்ற பகுதிகள் மற்ற மாநிலங்கள்ல முதல்வர் ஆயிருந்தாங்கன்னா அது அந்த கட்சியினருடைய முடிவு, கட்சியினர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களே ஒழிய அது வந்து மக்கள் தேர்ந்தெடுத்ததல்ல அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிடுறாரு. இதை நீங்க எப்படி பாருங்க? அங்கெல்லாம் அந்த கட்சிகளாவது ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவரை முதல்வர் ஆக்கணும் என்று முடிவெடுக்க முடியல.
காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்குல்ல, ஆந்திராவில், மகாராஷ்டிராவில், கர்நாடகாவோடு எடுத்துக்க நினைக்கிறேன், பல மாநிலங்களில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இப்போ நீங்கள் இப்போ ஆந்திராவில் சஞ்சீவ் ஐயாவெலாம் இருந்தார், அது மாதிரி இதில் மகாராஷ்டிராவில் இருந்தார். அப்படி பல இடங்களில் வந்து எடுத்திருக்காங்க. ஊபியில் வந்து இந்த அம்மாவை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அம்மாவை கொண்டு வந்தது யார்? மாயாவதியை. வெறும் ஜாதி கட்சி மட்டுமா? பிசியோட குறிப்பாக பிராமணர்களோட நல்லிணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சி பிராமணர்களை பொறுப்பில் போட்டுச்சு, அந்த அம்மா தலைமை பொறுப்பிலே போட்டுச்சு. அங்கே பிராமணர்கள் 10-12% இருக்காங்க ஊபியிலேயே. அவங்க கூட்டணி யாருக்குன்னா அங்கே இருக்க சத்திரியா எதிர்ப்பு கூட்டணி. அந்த வகையில் வந்து நீங்கள் வந்தீங்க, அவ்வளோதான். அங்கே வந்து ஜாதி மாறி போய் நல்லிணக்கிறது வரல, அது ஒரு பக்கம். அடுத்தது அந்த அளவாவது அங்கெல்லாம் வர முடிகிறது. கட்சிகள் பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒருத்தரை முதல்வர் ஆக்க முடியுது, எந்த நோக்கத்தில் இருந்தாலும். தமிழ்நாட்டில் அப்படி ஆக்க முடியுமா? திராவிட பண்பாட்டில் கேள்விதான். இப்ப காங்கிரசுக்கு பல தடவை பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் தலைவராக மாநில தலைவராக வர்றாங்க. இளைய பெருமாள் ஐயா வந்திருந்தாரு, அவர் நல்லா எல்லாரோட பழக்கம் உள்ளவர். பட்டியல் வகுப்பு மக்களுக்காக போராட்டம் நடத்த தனியாக சங்கம் வச்சிருக்காரு, அவர் வச்சிருந்தார். அப்பவும் இளைய பெருமாள் வச்சிருந்தாரு. ஆனாலும் எல்லாரோட நல்லிணக்கம் பண்ணக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியில அவரை மாநில தலைவராக வச்சிருந்தாங்க. இப்பொழுது ஒரு தோழர் இருக்காரு, செல்வ பெருந்தகை, மாநில தலைவராக வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சுதான் வச்சுட்டு போறாங்க? அந்த அளவுக்காவது ஒரு காங்கிரஸ் கட்சியில வைக்க முடியறது, திமுகவில் அதிமுக வைக்க முடியுமா? இதுக்கு பதில் சொல்லுங்க திருமாவளவன் அவர்களே. இது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இதுக்காக பூசி முழுக வேண்டாம். சில கேள்விகளை தவிர்த்துட்டு போயிருங்க. உங்களுக்கு கூட்டணிக்கு ஆபத்து அல்லது இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னாங்க, தவிர்க்கணும். தவிர அதையெல்லாம் வந்து கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை. காங்கிரஸ்காரங்க கூட தலித் முதல்வரை சகிச்சுக்குவான், திமுக அதிமுக சகிச்சுக்காது. இந்த உண்மையை மூடி மறைக்காதீங்க திருமாவளவன், மூடி மறைக்காதீங்க. அவங்க கூட பாஜக கூட நாளைக்கு கொண்டு வருவான், திமுக அதிமுக கொண்டு வர முடியாது. ஏன்? தீவிரமாக ஜாதி அரசியல் பண்ணிடுச்சு, வேற ஒண்ணு இல்ல. அடுத்தது குடும்ப அரசியல் பண்ணிடுச்சு திமுக. இப்ப எந்த பிசியா இருந்தாலும் சரி, நாங்க அடர்த்தியா அப்படி போய் ஸ்டாலின் கிட்ட பேசுங்களே பார்ப்போம், பேசுங்க பார்ப்போம். எத்தனை % இருக்கும், அந்த தெற்கு எத்தனை % அவங்க, வடக்கு எத்தனை % இவங்க, மேற்கு எத்தனை %, எல்லா % போய் பேசி பாருங்களேன். திமுகவில் கருணாநிதி குடும்பத்துலதான் முதல்வராக வரலாம், திமுகவுக்கு தலைவராக வரலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை பின்தங்கிய ஒரு பிற்போக்குத்தனத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு அரசியல்ல அதுக்கு அந்த பூசி மொழிகி அதுக்கு பவுடர் மேக்கப் போட வேண்டாம் என்பதுதான் எனக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் திருமாவர்களுக்கு. இப்ப இந்த பட்டியலின மக்களுக்கு அதுல வந்து ஒரு உள்ஒதுக்கீடாக அருந்ததியருக்கு 3 விழுக்காடு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒரு தீர்ப்பு வழங்கியது. இப்ப அதற்கு எதிராகத்தான் இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. பட்டியலின மக்கள் அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப கணக்கீடு நடத்தி இடஒதுக்கீடு தரணும், மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை, குறிப்பா அந்த ஆர்டிகல் 341 படி மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு. இதை பத்தி நீங்க என்ன? அதான் வந்து அது மாதிரி சொல்றது தவறு. இப்ப சந்திரசூட் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 7 பேர் கூட நீதிபதி 6 பேர் பெரும்பான்மை அடிப்படையில ஆகஸ்ட் 1 2024 ஆகஸ்ட் 1 அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுல 2009 கொண்டு வந்தாங்க அருந்ததியர் பிரிவு. அதுல ஒரு 7 உட்பிரிவு ஜாதிகள் இருக்கு அருந்ததியர்ல. இப்ப பகடைன்னு சொல்லி, சக்கிலியர்னு சொல்லி, பல்வேறு மாதாரியாதுன்னு பல பிரிவு, 7 ஜாதி இருக்கு உட்பிரிவு ஜாதிகள். அவங்களுக்கு உரிய விகிதம் கிடைக்கல. பட்டியல் வகுப்புல வந்து 18 விழுக்காடு, அந்த 18ல வந்து எங்களுக்கு உரிய விகிதம் கிடைக்கல, அதனால எங்களுக்கு உரிய விகிதம் வேணும்னு அவங்க தொடர்ந்து போராடினாங்க. அதுக்கு ஒரு குழு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில போட்டு அறிக்கை கேட்டாங்க. அந்த குழு அறிக்கையை கொடுக்கலாம், ஒரு உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்த அடிப்படையில தான் அவங்க வந்து 3 விழுக்காடு கொடுத்தாங்க. 3 விழுக்காடு கொடுத்தது வந்து இப்போ இங்கே வந்து ஒரு உச்சநீதிமன்றம் அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொல்ற அரசியல் சட்டத்தில் அது இடம் இல்லைன்னு சொல்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த ஆர்டிகிள் 341ங்கிறது வந்து அப்படி ஒன்றும் நேரடியாக சொல்லலை. இப்போ உறுப்பு 340, 41, 42, 3 இந்த சிறப்பு சலுகைகள் ஒதுக்கீடு வழங்குறதான் அந்த மாதிரி அது கொடுக்குது. யார் யாரை நியமிக்கலாம் என்னென்னு 340 வந்து இப்போ ஆங்கில வைத்தியரை நியமிக்கிறது வருது, இந்த மாதிரி விஷயங்கள் சிலது வருது. 340 என்பது வந்து இதுக்கு வருது, பிசிக்கு.
பிற்படுத்தப்பட்டவருக்கு 349, 340, அது 340க்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு இந்த மாதிரி ஒதுக்கீடு கொடுக்கறது என்ன ஏது ஒரு ஆய்வு பண்ணி குழு ஒரு ஆணையமும் ஒரு கமிஷன் அமைக்கிறது தான் அது சொல்றாங்க. அந்த கமிஷன் வந்து மாநிலத்தில் எவ்வளவு கொடுக்கலாம், ஒன்றிய அரசுல எவ்வளவு கொடுக்கலாம் என்பதை பற்றி செய்யலாம். அதாவது அந்தந்த அவங்க வந்து அதை செயல்படுத்த வேண்டியதுதான். இப்போ மாநில அரசு செயல்படுத்த வேண்டியது, மாநில அரசு செயல்படுத்த வேண்டியதுதான். அதுபோல 341 அட்டவணை பட்டியல் வகுப்பாருக்கு உள்ளது. அதுல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 341, the president may with respect to any state or union territory and where it is a state after consultation with the governor thereof by public notification specify the cost raises or இதெல்லாம் என்னென்னு சொல்லி ஒன்றியத்துக்கோ அல்லது எங்கேயாச்சும் மாநிலத்துக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்க ஆளுநரை கலந்து கொண்டு குடியரசுத் தலைவர் வந்து ஒரு கமிட்டி அமைக்கணும். விசாரணை குழு எப்படி அமைக்கலாம், என்ன பர்சன்டேஜ் போக்குவரத்து தேவைதானா என்னங்கிறதெல்லாம் அமைக்கலாம். அது யாரை கலந்துக்கிட்டு மாநிலத்துக்குன்னா ஆளுநருக்கு போட்டுக்கல. ரெஸ்பெக்ட் டு எனி ஸ்டேட் ஆர் யூனியன், அங்கே மாநிலம் அல்லது ஒன்றிய பிரதேசம், அண்ட் வேர் இட் இஸ் ஏ ஸ்டேட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் தி கவர்னர் தேர், ஆளுநரை கலந்துக்கணும். அதனுடைய பொருள் என்ன, மாநில அரசை கலந்துக்கணும்னு அர்த்தம். ஆளுநர்னா ஆளுநரா, அங்க வந்து சிம்பிளா நிக்கிறது வந்து மாநில அரசு தான். மாநில அரசுக்கான அடையாளம் தான் ஆளுநர். அவரை கலந்துக்கணும், அவங்களை கலந்துக்கணும்னு சொல்லுது. அப்படி கலந்துகிட்டு நீங்க ஒரு கமிஷன் போட்டு பரிந்துரை பெற்று அதை வந்து இந்திய அரசு துறையா இருந்தா அவங்க செயல்படுத்தணும், மாநில அரசு துறையா இருந்தா மாநில அரசு செயல்படுத்தணும். அதுக்கு தாங்க 341. மாநில அரசுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறதுலாம் இல்லை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. இதைத்தான் உங்க சந்திரசூட் அமர்வு சொல்லுது. இது மாதிரி மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, அப்படி புறம் பண்ணி ஒதுக்கிட முடியாது. அதனால மாநில அரசு அவங்க ஒரு கமிட்டி போட்டு தான் விசாரிச்சிருக்காங்க. அந்த கமிட்டி வந்து பரிந்துரைத்திருக்கிறது புதிய ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு. அதனால 3 விழுக்காடு கொடுத்தது செல்லுன்னு சொல்றாங்க. ஒரு நல்ல தீர்ப்பு இது. இது வந்து பல வகையில நல்ல தீர்ப்பு. இப்ப இந்த அருந்ததியர்கள் கொடுத்தாங்களேன்னு நம்ம போய் அப்படி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து என்ன விஷயம்னாக்க, நமக்கு ஜாதி இருக்கிறது, பட்டியல் வகுப்புன்னா பட்டியல் வகுப்புல ஒடுக்குமுறையோ புறக்கணிப்போ பாதிப்போ எல்லாருக்கும் சமமாவா இருக்கு. மற்றதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சது பள்ளர் பறையர் ரெண்டு பெரும் பிரிவு தமிழர்கள். இதுக்கு கீழே தானே சக்கிலியர் என்பவர் இருக்காங்க. அருந்ததியர்னு சொல்றோம், சக்கிலியர்னு சொல்றோம். அப்ப இப்ப பள்ளர் பறையர் அதுக்கு சமமாக இவங்க இருக்க முடியுமா? அருந்ததியர் சக்கிலியர் என்பவர் இருக்க முடியுமா? இல்ல. நடைமுறை சமூக மதிப்புலே இல்லை. அது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அல்லது செல்வம் உடைமையை பெற்றிருப்பதல், பொருளாதாரத்துல வசதியா இருக்கிறது என்பதும் ஒப்பீட்டளவில் குறைவாத்தான் இருக்கு உங்களுக்கு. அப்போ ஒண்ணு அப்படிதான் இருக்கு. இப்ப இந்து மதத்தில் உள்ள ஜாதிகள்ல ஒன்றொன்றும் அப்படிதான் இருக்கு. அதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள அதாவது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் உள்ஒதுக்கீடு தேவை என்ற ஒன்று வந்திருக்கிறது. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னாக்க, தமிழ் தேசிய பேரியக்கத்தை என்ன சொல்றோம்னாக்க, கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷனை கொண்டு வந்துருங்க. சாதிவாரி கணக்கு எடுத்து யாராருக்கு என்ன இருக்கு, என்னது ரெப்ரசன்டேஷன் உரிய அளவுல இல்லைன்னா, இப்ப பிற்படுத்தப்பட்ட வகுப்பே இப்ப ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிரிச்சுக்காங்கல்ல, அது தவறல்ல. அதுல வந்து அனாமலிஸ் இருக்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புல கொஞ்சம் ஓரளவு ஒப்பீட்டளவில் முன்னேறிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருக்கலாம், போகலாம். அதை ஒழுங்குபடுத்தணும். ஒத்த தன்மை உள்ள ஜாதிகளை ஒரு தொகுப்பாக்கி, ஒரு 10-12 தொகுப்பாக்கி, அப்ப 100 விழுக்காட்டையும் பிரிச்சிருக்க அப்படிங்கிறோம். அதுக்குள்ள போட்டி இருக்கும், மதிப்பெண் கூடுதலாக வாங்க இடம் கிடைக்குது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப அந்த ஒரு தொகுப்பு முறை இடஒதுக்கீட்டுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து தொடக்கத்துல பார்த்தது என்னன்னாக்க, தற்காலிகமானது இடஒதுக்கீடு, சமூகம் முன்னேறின பிறகு தேவைப்படாது. ஐயோ தேவை அதிகமாயிட்டே இருக்கு. அந்த ஜாதி வித்தியாசங்கள், ஜாதி வேறுபாடுகள், ஜாதி அடிப்படையில புறக்கணிப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எனவே நீ அது ரொம்ப காலம் தேவைப்படுது, உடனடியே தற்காலிகமானது இல்லை. எனவே இந்த கம்பார்ட்மெண்டல் கொண்டு தான் சொல்றப்போ அதுக்கு முன்னோட்டமாகத்தான் பட்டியல் வகுப்புல 18% அதுல வந்து 3 விழுக்காடு இவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் கூடுதலான நபர்கள் இதுல பலன் பெறுவார்கள் என்று கருதுவது நியாயம்தான். அவர்கள் வந்து உரிய விகிதம் பெறவில்லை என்று சொல்வதும் நம்ம கண்ணால பாக்குறோம், தெரிகிறது.
எனவே இந்த 3 விழுக்காடு ஒதுக்கினதை வந்து அதை ஏற்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க தீர்ப்பு சரியானதுதான். இப்ப ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து வன்னியர்களுக்கு வந்து ஒரு உள் ஒதுக்கீடு கொடுத்து 10.5 உள் ஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க. இப்ப திருமாவளவனே இந்த கூட்டத்துல பேசுகின்ற பொழுது வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீட்டில் வேறு சாதிகளை பற்றி கவலைப்படாமல் அரசியல் லாபத்துக்காக அறிவித்ததால் தான் சட்டப்படியான சிக்கலை அது சந்தித்ததாக குறிப்பிட்டார். அப்ப இப்ப உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது வன்னியருக்கான உள் இடஒதுக்கீடுக்கு ஆதரவான தீர்ப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல ஒரு வன்னியர்களுக்கு 10% 10.5 கொடுக்கும் பொழுது அதுக்கான கணக்கு என்னன்னு கேட்கறாங்க. நீங்க ஒரு கணக்கு எடுத்தீங்களா, ஆய்வு பண்ணீங்களா, எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உத்தேசமா சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு உத்தேசம். அவங்க வந்து டாக்டர் ராமதாஸ் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமா தொடங்கி கேட்கும்போது 20% கேட்டாங்க. நாங்க 25 பேர் இருக்கோம், சதவீதமா இருக்கோம், நீங்க 20ஆவது கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டாங்கன்னு வச்சுங்க. 15 கொடுத்தாங்க. 15க்கு கணக்கு இருக்காங்கிறது தான். அதனால நம்ம சொல்றோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்ப ஸ்டாலினே அதான் கேட்கிறோம். நம்ம சென்சஸ் எடுக்கிறது தான் மாநில அரசு அதிகாரம் இல்லைங்க. ஜாதிவாரி ஆய்வு கணக்கெடுப்பு நடத்துறதுல என்ன தடை இருக்கு? நடத்த வேணாம் உச்சநீதிமன்றம் எங்கேயும் சொல்லலை. நீ எடுங்க, எடுத்து இதை போடுங்க. சில பர்சன்ட் இருக்காங்க இந்த ஜாதி அருந்ததி எவ்வளவு இருக்காங்க, அவங்க எவ்வளவு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு சார் வன்னியர் எவ்வளவு இருக்காங்க, அவங்க கூட தனியாக அந்த கம்பார்ட்மெண்ட்ல தனியாவே ஒதுக்கிடுங்க ஒரு பக்கம். இப்ப திருமாவளவனும் வந்து பட்டியலின மக்கள் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றா கூட இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றாரு. ஏற்கனவே ராமதாஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்களும் அதை சொல்றீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு. ஆனால் திமுக அரசு வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா மத்திய அரசாங்கம் அதை நடத்தணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார். இவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்குன்னு கருதுறீங்களா? காரணம் என்ன? ரெட்டை வேடம் தான் எப்போதுமே. திராவிடத்துக்கு எப்பவுமே நான் சொல்றத வேணுன்னே சொல்லி நினைப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் பாருங்க, அந்த நிதிஷ்குமார் பீகார், அது இவங்க மாதிரி நாங்க சமூகத்துக்கு நாங்க தான் எங்களால தான் பல்வேறு கற்றுக்கிட்டாங்க. பீகாரின்னு சொல்ல இயல்பான அவங்க எல்லாம் சாதாரண அவங்க பழைய சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆட்கள். அவங்க கணக்கெடுக்கிறாங்க. அவங்க பெரிய முற்போக்காளர் சமூக நீதி போராளிகள்லாம் சொல்றது இல்லை, யதார்த்தத்தை பார்க்குறாங்க. கணக்கெடுத்து என்னது கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க அது மாதிரி கணக்கெடுக்க வேண்டியதானே? கணக்கெடுத்து தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அது சென்சஸ் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அது கரெக்ட். அது குடியுரிமை அது சார்ந்தது. அது இதுல இருக்கிற மக்கள்ல என்ன கணக்கு, இந்த கணக்கு எடுத்து கொடுக்கலாம். அது இப்ப இவங்க என்னன்னாக்க நமக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நமக்கு ஆதரவா இருக்கிறது போல இருக்கணும். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மேல இருக்கார்கள் விரும்பலன்னா அவங்கள முரண்பட்டுக்கும் போயிடக்கூடாது. இறுதிக்கு இறுதியா பகைவனோட இருப்பாங்க. திராவிட எப்பவுமே அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இறுதிக்கு இறுதியாக பகைவனோட இருப்பதாக, பகட்டாக நம்மளை ஏமாத்துறதாக, மக்களோட இருப்பதாக, பாதிக்கப்பட்டவங்களோட, பிற்படுத்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படி இருக்கிறதாக, ஏழை எளிய மக்கள் இருக்கிறதாக நடிப்பாங்க. கடைசியா அவங்க பக்கம் இருப்பாங்க. இது எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கணக்கெடுக்கும் போது காங்கிரஸ்காரங்களும் எடுக்கணும்னு சொல்ல போது ராகுல் காந்தியை தேர்தல் அறிக்கையில எடுக்கணும்னு சொல்றாரு. அவங்க எடுக்கணுங்கிறாங்க. நாங்க வந்தா எடுப்போங்கிறாரு. நம்ம சாதாரண கணக்கெடுங்க, சென்சஸ் வேண்டியதில்லை. அப்படி எடுத்துட்டா நம்ம நாளைக்கு கோர்ட்டை கொடுக்கலாம்ல. தமிழ்நாடு அரசு எடுத்துட்டாங்க, அது ஒரு அதிகாரம் வேணும்ல. அதை பிரைவேட்டா ஒருத்தர் எடுத்துறது இல்லைங்களா? ஒரு அரசு எடுத்துன்னா அந்த கணக்கு எடுத்திருக்கு முறைப்படி. இப்ப இந்த விழுக்காடு இருக்காங்க பாவங்க, இந்த ஜாதி எப்படி இருக்கு, அந்த விழுக்காடு எப்படி இருக்கு, நமக்கு இடஒதுக்கீடு இருக்கும். அதை எடுக்காம இந்திய அரசை நான் எடுக்க சொல்றேன்னு ஸ்டாலின் சொல்றதா என்ன அர்த்தம்? அவரு சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் ஆதரவா இருக்கிறது போல் நடிக்க வேண்டும். அதே சமயம் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சமூக நீதியை எதிர்க்கக்கூடிய பகைவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இதுதான் ஸ்டாலினுடைய கொள்கை, திராவிட கொள்கை அதுதான். அதனால அப்படி அவர் இருக்காரு. இப்ப எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இணைத்தால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் என்பதை அவர் வலியுறுத்துவார்னு நம்ம நம்பலாங்களா? இப்ப திருமாவளவன் அது அவர் தான் சொல்லணும், நம்ம எப்படி செல்ல முடியும்? அவங்க எல்லாம் இப்ப இட சில தொகுதிகள் கிடைச்சா போதுங்கிற அரசியல்ல இருக்காங்க. அந்த மாதிரி அரசியல் இருக்கும்போது நம்ம உறுதியா ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்கள் தான் முடிவு செய்யணும். இந்த திருமாவளவன் வந்து தலித் முதல்வராக கூடாது, ஆக முடியாது என்று சொன்னதை ஒட்டி கருத்து தெரிவித்தப்ப திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி இது போன்ற குரல்கள் வந்து ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அண்ணா காலத்துல இருந்து இது கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. திமுகவே ஒரு தலித்திய இயக்கம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பத்தி நீங்க என்ன கருத்து? RS பாரதி அபாண்ட பாரதி. எப்பவுமே எதை எடுத்தாலும் அபாண்டமா பேசி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து உடையவர். அதனால வந்து அந்த
அந்த காலத்துலேருந்தே அது இருக்குது. அந்த காலத்துலேருந்தே அது இருக்குது. அதை நீங்கள் பேசுனீங்க. இப்போ நாங்கள் வந்தால் ஜாதி இல்லாமல் போய்டும், சமூக நீதி வந்துடும், சமத்துவம் வந்துடும் பேர் அந்த காலத்தில் பேசுனீங்க. உண்மைதான். அதுக்கு நேர் விரோதமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ குறைந்தபட்சம் ஒரு இன்னும் மற்ற மாநிலங்களையும் சாதி வாரி கணக்கு எடுக்கிறாங்க, வடநாட்டில் எடுக்கிறாங்க. வந்து வேற எங்கேயோ தெற்கையும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆந்திராவிலே எங்கேயோ எடுத்த ஞாபகம் இல்லை எனக்கு. அது மாதிரி கர்நாடகா இது மாதிரி ஒரு காங்கிரஸ் பாஜக சிந்தனை போக்கு உள்ள மாநிலங்கள்ல எல்லாம் அது எடுக்கிறாங்க. நீங்க தான் நாங்கள் உணம் கட்டி விட்டதே நாங்கள் தான் சொல்றவங்க. நீங்க இந்த கணக்கெடுப்புகள்லாம் அப்படி செய்யறவங்க எப்படி இருக்கீங்கன்னால சொல்றாங்க. அது மாதிரி அரசு அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. அதெல்லாம் சும்மா அந்த வந்து கோயபல்ஸ் வந்து ஒப்பிடும்போது அரசு பாதுகாப்பு கோயபல்ஸ் மேலானவன், அதை விட மோசமானவங்க திமுக அந்த அரசு பாரதி மன்ற பிரச்சாரகர். இப்ப கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய அந்த ஆதங்கம் இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட ஏற்கனவே பாஜகவுல வந்து பங்காரு லட்சுமணன் வந்து அகில இந்திய தலைவரா இருந்தார். இப்ப எதிர்வரும் காலங்கள்ல திமுக அதிமுகவிலும் அப்படியான ஒரு சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன கருதுங்க? திமுக அதிமுகவில் தலித் தலைவர்களாக வருவதற்கு நீங்க ஏற்கனவே மாவட்ட செயலாளராக கட்சி பதவியிலையும் ஆட்சி அதிகார பதவியிலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சியுடைய அழுத்தத்தினால அப்படி நடக்கிறது சாத்தியம் இருக்கு. தலைவர் வர்றதுக்கா? ஆமா. திமுகவுல கருணாநிதி குடும்பத்துக்கு வெளியில தலைவர் அதே அது அப்புறம் அதுல உட்பிரிவு. கருணாநிதி குடும்பத்துக்கு வெளியே வர தலைவர் வர முடியுமா? அந்த கேள்வியே தாண்ட முடியாது, வர வாய்ப்பு இல்லை. இப்ப புரியுதுங்களா? அது மாதிரி இருக்கும்போது அதை போய் அதெல்லாம் பேச முடியாது. அது மாதிரி அதிமுகவில எல்லாம் அது மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாது, போலாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு வலுவான தலைவர் இருந்து அவங்க அதை வழி நடத்தினால செய்யலாம். அப்படி ஒரு வலுவான ஒரு சமூக நீதி கொள்கையுடைய சமத்துவ கொள்கையுடைய தலைவர்லாம் அதிமுக திமுகலையும் கிடையாது. அதனால கழகம் உள்கட்சி கழகம் வந்துடும். அது மாதிரிலாம் பண்ணும்போது அது செய்ய மாட்டாங்க. அது மாதிரி செய்வோம். இப்ப தலித் எழில்மலையை திருச்சியில கொண்டு வந்து பொது தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியிலே அந்த அம்மா ஜெயலலிதா நிறுத்தினாங்க. வலுவான தலைமை அது. அந்த அம்மா பேர் நமக்கு 1000 புகார் விட்டு அவங்க வந்து ஒரு சமூக நீதிக்கு நிற்கிறான்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் தலைமை வேற வழி இல்லை, வெற்றி பெற வச்சாங்கல்ல. அப்படி ஒரு தலைமை எல்லாம் அல்லது கொள்கையுடைய தலைமையும் கிடையாது திமுக அதிமுகலாம். சமூக நீதி கொள்கையுடைய தலைமை திமுகவிலையும் கிடையாது, அதிமுக கிடையாது. அதை பயன்படுத்தியக்கூடிய செட்டர் எல்லாம். எனவே அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்படிலாம் செய்ய போறாங்கனால அந்த கற்பனை எல்லாம் வேண்டியதிலிருந்து என்ன ரொம்ப நன்றிங்க. வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.